ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 9 டிஃப்ரெண்ட் மெத்தட்ல ஆனியன் எப்படி கட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுவும் எந்த சாப்பருமே பயன்படுத்தாம, வெறும் நைஃப் மட்டும் வச்சு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இது கூடவே வந்து ஆனியனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் பார்க்க போறோம். ஆனியன்ல போய் இவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. அது எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவுல அத பத்தி பேசிக்கிட்டே நம்ம எப்படி கட் பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண போற மெத்தட் பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸ்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆனியன் வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி 2, 2ஆ கட் பண்ணிட்டு, இதில இருக்க தோல வந்து சீவிட்டு, அதுக்கப்புறமா இத தண்ணீல போட்டுட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா, கண் எரியாம இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சைட்ல இந்த மாரி கட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து கட் பண்ணும்போது, கை வந்து கவனமா பார்த்து கட் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சின்னதாவும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசா வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மீடியம் சைஸ்ல கட் பண்ணிட்டுருக்கோம். சரி வாங்க, அணிலோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. இதில வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்குங்க. இது வந்து உடம்புக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன வெங்காயம் முடிக்கு நல்லது அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த மாதிரி தான் இது வந்து செல் டேமேஜ் ஆகாம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடி வந்து பிரேக் டவுன் ஆகாம, முடி வந்து நீளமா வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இது செல் டேமேஜ் ஆகாம ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. அது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல கேன்சர் செல் வந்து உருவாகாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனியன் சாப்பிடுறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கேன்சர் வந்து அதிகமா வராது. அதனால தான் அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, கஞ்சி கூட வந்து ஆனியன் சேர்த்து சாப்பிடுறது, கூழ் கூட சாப்பிடுறது அப்படின்னு ஆனியன் வந்து நெறைய விதத்தில பயன்படுத்துவாங்க. ராவாவும் சாப்பிடுவாங்க. பாருங்க இது வந்து மீடியம் சைஸ் கட். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா கட் பண்ணியாச்சு. அடுத்ததா இப்ப நம்ம மீடியம் சைஸ் கட் பண்ணோம்ல, இதுல இருந்தே வந்து நம்ம ரொம்ப குட்டியா வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்டின்னா, இன்னுமே ரொம்ப குட்டியா கிடைக்கும் நம்மளுக்கு. இது வந்து ஸ்மால் சைஸ்ங்க. நீங்க மீடியம் சைஸ்ல கட் பண்ணிட்டு, அதுலருந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பெரிய நைஃபா இருந்தது அப்டின்னா, ஒண்ணா வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா வரும். இந்த ஆனியன்ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, 25 டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவனாய்டு ஆன்டி ஆக்ஸிடென்ட் இருக்குங்க. வேற எதுலயுமே இல்ல. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளுடைய எல்லா ஃபுட்லயும் ஆனியன் சேர்த்துப்போம். ஆனியன் கிடைக்காத டைம்ல நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் ஃபுட் அப்டின்னாலே ஆனியன் இல்லாம இருக்காது. ஆனியன் தான் வந்து நம்மளுடைய மெயின் இன்கிரீடியன்ட்ஸ்னே சொல்லலாம். பாருங்க இது வந்து ரொம்ப குட்டியா கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பொரியல் செய்யும்போதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இது வந்து பொரியல் கூட நல்லா ஒட்டி வரும். அப்ப சாப்பிடுறதுக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா வருங்க. நம்ம செய்ற டிஷ்ஷோட ஆனியன் வந்து நல்லா ஒட்டி வரணும் அப்டின்னா, இந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் சைஸ்ல கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வருங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஸ்மாலா இருக்கு அப்டின்னு. இது வந்து நம்மளுடைய 2வது மெத்தட். அடுத்து பார்க்க போறது 3வது மெத்தட். இப்போ வந்து ஸ்மால் சைஸ் அப்புறம் மீடியம் சைஸ் பார்த்தோம்ல. இப்போ வந்து கொஞ்சம் லார்ஜா எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சைஸ்ல கட் பண்றது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம அந்த ஸ்லைஸ் போடுறோம் இல்லையா? அது வந்து எந்த சைஸ்ல போடுறோமோ அதுக்கு தகுந்த மாரி தான் கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஸ்லைஸ் வந்து நான் போட்டேன் பாருங்க. இந்த மாரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்ம குழம்புலாம் தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம்ல, அந்த சைஸ்ல கிடைக்கும். இது 3மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப ஈஸியா கட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ஆனியன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஆனியன்ல வந்து பொட்டாசியம் இருக்கு. பொட்டாசியமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மினரல்ஸ் தான். பொட்டாசியம் வந்து உடம்புல சரியான அளவு இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய பிளட் லெவல் வந்து சரியா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியா இருக்கும். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹார்ட் ப்ராப்ளம் வராம கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம 3வது மெத்தடும் கட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, வெறும் நைஃப், போர்ட் மட்டும் இருந்தா போதும். ரொம்ப சூப்பரா கட் பண்ணிக்கலாம். எந்த சாப்பருமே நம்மளுக்கு தேவைப்படாது. இப்ப அடுத்ததா நம்மளுடைய 4வது மெத்தட் கட் பண்றது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம கட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து, நம்ம வந்து ஆனியன் சட்னிக்குலாம் வதக்குவோம்ல, அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி ஸ்லைஸ் வந்து பெருசா கட் பண்ணிட்டு, நடுவுல ஒரு தடவ இது மாரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது வந்து வதக்கறதுக்குலாம் ஈஸியா இருக்குங்க. சீக்கிரமா வதங்கிடும். அடுத்து நம்ம பொட்டாசியம் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. பொட்டாசியம் வந்து பிளட்டுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மினரல்ஸ்ங்க. பொட்டாசியம் டெஃபிசியன்சி நெறைய பேருக்கு அதிகமா இருக்கும். பொட்டாசியம் டெஃபிசியன்சி அதிகரிக்கும்போது தான் நம்மளுடைய ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வரும். பிளட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் வருது. ஆனியன்ல வந்து பொட்டாசியம் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்ததா இப்ப 4வது மெத்தடும் பார்த்துட்டோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற மெத்தட் 5வது மெத்தட் பார்க்க போறோங்க.
இப்ப நம்ம பார்க்க போற மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தனித்தனி பெட்டல்ஸா எடுப்போம்ல, அது எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த பெட்டல்ஸா எடுக்கிறது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரில் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. சிக்கன் கிரில், அப்புறம் வெஜ்லாம் கிரில் பண்ணும்போது அதுக்கு நடுவுல வந்து ஆனியன் வைப்போம்ல, அதுக்கு வந்து இது சரியா இருக்கும். அந்த டூத் பிக்ல வந்து குத்துறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாரி பெட்டல்ஸா எடுத்துக்கலாம். 3ஆ கட் பண்ணிட்டு, பாருங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வருங்க இது. அவ்வளோதான். இந்த பெட்டல்ஸா கட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா கட் பண்ணலாம். நம்ம எல்லா மெத்தட் கட் பண்றத விட இது ரொம்ப ஈஸி தான். அழகா 3ஆ கட் பண்ணிட்டு இந்த மாரி பெட்டல்ஸா எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் இதுவும் இப்ப ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆனியன் வந்து பிரியாணிக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல, அந்த மாரி எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆனியனோட 2 சைடும் வந்து சரியா கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இப்ப நம்ம கட் பண்ணிக்க போறோம். இதுல ஒரு டிப் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணும்போது, நம்மளுடைய விரல் முட்டி இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து நைஃப் கீழ விடும்போது, கொஞ்சம் வந்து நகம் வந்து உள் பக்கம் தள்ளி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா, விரல்ல வந்து பிடிக்காது. அதாவது நெகம் வந்து உள் சைடுல தான் இருக்கும். அப்போ வந்து கையில வந்து பிடிக்காதுங்க. கை வந்து கட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். இது மாரி கட் பண்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரியாணிலாம் செய்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணதுக்கு அப்புறமா, வெங்காயத்த வந்து இந்த மாரி சாய்ச்சுட்டு, மறுபடியும் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இத கட் பண்ணிற முடியும். ஆனியன் வந்து கேன்சர் வராம பிரிவென்ட் பண்றதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து இருக்கிற ஆன்டி ஆக்ஸிடென்ட், பொட்டாசியம் நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது வந்து கேன்சர் வராம பிரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செல் டேமேஜ் ஆகாம பிரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா கட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தின் ஸ்லைசஸா இருக்கணும். அந்த மாரி இருந்தது அப்டின்னா, பிரியாணிக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா வதங்கி வருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்க போறோம். இதுல வந்து ஆனியனோட 2 சைடும் இந்த மாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரிம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு கீத்தா தனித்தனியா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாரி எடுக்கிறது வந்து ஆனியன் பக்கோடா பண்றதுக்கு ஈஸியா ரொம்ப நல்லாருக்கும். இது அப்படியே கையால வந்து பெசஞ்சோம் அப்படின்னா, தனித்தனியா வந்துரும். இது ஆனியன் பக்கோடா பண்றதுக்கு ரொம்ப நல்லாருக்குங்க. கையாலயும் இந்த மாரி தனித்தனியா எடுத்துக்கலாம். இது வந்து கார்னிஷ் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சேனல்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம குழி பணியாரம் போட்டிருப்போம். பீட்ரூட் குழி பணியாரம். அது மேலலாம் வந்து கார்னிஷ் பண்ணியிருப்போம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த ரெசிபியுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஆனியன் பக்கோடாவும் நம்மளுடைய சேனல்ல வீடியோ இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆனியன் ரிங் எப்படி கட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஆனியன் வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா, அது ரொம்ப டிஃபிகல்ட்னு நெனச்சுட்டு இருப்போம் நம்ப. ஃபர்ஸ்ட் ஆனியன் வந்து தோல் உரிச்சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததா அந்த முன்னாடி இருக்க ஒரு போர்ஷன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முன்னாடி இருக்க போர்ஷன் கட் பண்ணிட்டு, இத வந்து குட்டி குட்டியா கட் பண்றதுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இத வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம ரிங் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனியன் உள்ள பார்த்தீங்கன்னா 2 போர்ஷனா இருக்கு. அந்த 2 போர்ஷனா இல்ல அப்டின்னா பாருங்க. இந்த மாரி 2 போர்ஷன் இல்ல அப்டின்னா, இதுல வந்து நெறைய ரிங் கிடைக்கும் நம்மளுக்கு. பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து ரொம்ப தின்னா வேணுமோ, அதுக்கு தகுந்த மாரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கா வேணும் அப்டின்னாலும் கட் பண்ணிக்கலாங்க. என்னுடைய நைஃப் வந்து ரொம்ப மெலிசா இருக்கு. அதனால கட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. நல்லா வந்து வெயிட்டான நைஃப் அப்டின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும் இது நம்மளுக்கு. ஆனா வந்து நைஃப் ரொம்ப வந்து தின்னா இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தின்னா கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம சேனல்லயே பாருங்க, நம்ம சிக்கன் பிரியாணி இது மாரி செஞ்சு கார்னிஷ் பண்ணியிருப்போம். அப்புறம் வந்து நாட்டுக்கோழி 65க்கு யூஸ் பண்ணியிருப்போம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இது. கண்டிப்பா அந்த 2 ரெசிபியுமே செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும் நம்ம செஞ்சது. பாருங்க, இதுல வந்து இந்த மாரி பிரிச்சு எடுத்தோம் அப்டின்னா, ஆனியன் ரிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா கிடைக்கும் நம்மளுக்கு. உள்ள இந்த மாரி 2 போர்ஷன் இல்லாம இருந்ததுன்னா, இன்னுமே நெறைய ரிங் கிடைச்சிருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய ஆனியன் ரிங்குமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம ஸ்லைஸா வச்சுட்டோம் அப்படின்னா, ரவுண்ட் ஷேப்பும் கிடைச்சிரும். இன்னைக்கு வந்து 9 மெத்தட்ல ஆனியன் எப்படி கட் பண்றது அப்படின்றத நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனியன் பத்திய நெறைய பெனிஃபிட்ஸும் இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, வீடியோவ வந்து லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ மறக்காம என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் பாய்.